வணக்கம் பாரி. வணக்கம். திராவிடர் தரப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சி தொடர்பாக தொடர்ந்து சில ஆடியோக்கள் வெளிவருகின்றனவே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? சமீபத்தில் தொடர்ச்சியாக பல ஆடியோக்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே பேசிய விஷயங்கள், சீமான் அவர்கள் பேசுகிறது, சாட்டை திருமுருகன் அவர்கள் பேசுகிறது, இந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் பேசக்கூடிய ஆடியோக்கள் பலவை வெளியாகி அது சர்ச்சையாகி கொண்டே இருக்கிறது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நாம் தமிழர் தரப்பு சாட்டை திருமுருகன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது டீப் ஃபேக் ஆடியோ, அது பொதுத்தளத்தில் பேசக்கூடிய குரல்களை பயன்படுத்தி ஒரு துணியில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடியோ, அதெல்லாம் நம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு இல்லை இவங்க பேசின ஆடியோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோக்களில் பேசப்பட்ட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஆடியோ ஒரு தப்பான இமேஜை உருவாக்குமா, இல்லை சரியான இமேஜை உருவாக்குமா, இது யார் பயன்படுத்துகிறா, இது யாருக்காக இது பண்ணுறாங்கிறதெல்லாம் தெரிய வரும். இப்போ முதல்ல இந்த ஆடியோக்கள் எங்கேருந்து வெளியில் வருது, இதுதான் தமிழ் தேசியவாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்தவரை, நான் உணர்ந்தவரை, இந்த ஆடியோக்கள் சாட்டை திருமுருகன் அவர்கள் சிறையில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய ஃபோனு காவல்துறைக்கிட்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவருடைய ஃபோனில் இருந்த சில வீடியோக்களும் ஆடியோக்களும் இவர்கள் எடுத்து வைத்து இருக்கிறார்கள். அந்த ஆடியோக்களையும் அந்த வீடியோக்களையும் சாட்டை திருமுருகன் அவர்கள் என்ன காரணத்துக்காக வைத்திருந்தார் என்பது சாட்டை திருமுருகன் அவர் தான் வெளிப்படுத்த முடியும். அது கட்சிக்கு தெரிந்து வைத்திருந்தாரா தெரியாமல் வைத்திருந்தாரா, அது அவங்களுடைய கட்சி விவகாரம். ஆனால் அவருடைய அலைபேசியிலிருந்து தான் இந்த ஆடியோக்கள், ஏன்னா எல்லா ஆடியோவும் சாட்டை திருமுருகன் சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. அந்த ஆடியோக்கள் வந்திருக்க எல்லா ஆடியோக்களையும் சாட்டை திருமுருகன் அவர்களுக்கு சீமான் அனுப்புனதாக சொல்லப்படுற ஆடியோ, இப்படிப்பட்ட ஆடியோக்களாகவே தான் இருக்குது. அப்போ இது எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அலைபேசி காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்தது, அவனை பார்த்துருப்பீங்க. அவர் அந்த நாம் தமிழர் கட்சியில் முன்னாள் வேட்பாளர் ஒருத்தர் வினோத்னு அவர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் இருக்கக்கூடிய ஹிமாயின் அவர்கள், இவங்க முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் ஒரு ஹோட்டல் ரூமில் உட்காந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ சாட்டை திருமுருகன் அவரே எடுத்திருப்பார். அப்போ அது அவருடைய மொபைலில் இருந்து வந்துச்சு. அந்த காலகட்டம், அது வெளியான காலகட்டத்தில் சாட்டை திருமுருகன் அவர் சிறையில் இருந்தார். ஸோ அவர் சிறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு மிக அநாகரிகமான அரசியல் இது. ஏன்னா ஒரு பர்சனலான ஒரு மொபைல் அப்படிங்கும்போது அந்த மொபைலில் என்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத காவல்துறையினால் ஆய்வு செஞ்சு பார்க்க முடியும், உள்ளே போய் பார்க்கலாம் அது என்ன மாதிரியான க்ரைமுக்குன்னு இருக்குது. இப்போ ஒரு கொலைகாரன், ஒரு திருட்டு பையன், இவங்க ஜெயிலுக்கு போகிறான் அப்படிங்கும்போது அவன் அந்த ஃபோன் கான்டாக்டில் இந்த நகையை திருடின தகவல் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். இந்த நகையை நான் திருடினேன், இது இவங்கிட்ட போய் யாரை வச்சேன், அதில் அவனுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் யாராவது ஒரு சேட்டு கடையோ ஏதோ ஒரு கடை இருக்கலாம். இந்த மாதிரி துப்பு கிடைக்கலாம். அதற்காக காவல்துறை அந்த ஃபோனை அலசி ஆராய்வதுங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு பர்சனல் ப்ரைவசி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள், அவங்க குடும்பத்தோடு எடுத்தப்பட்ட புகைப்படங்களாக இருக்கலாம், அவங்களோட தனிப்பட்ட ரீதியாக அவங்க குடும்ப உறவினர்கள்ட்ட பேசப்பட்ட கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்கலாம். இதெல்லாம் காவல்துறை அணுகி பார்த்துருந்தாலும் கூட அது வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்பது, அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது எந்த அளவிற்கு ஒரு தரம் கட்ட வேலையை செஞ்சுருந்தா, அவரோட கட்சி சார்ந்த சில ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் அவர் உள்ளே வச்சுருக்காரு. அதை கொண்டு பொதுத்தளத்தில் போட்டு விட்டு அதையும் அது ஒட்டுக்கா போடலை. அப்பப்போ கண்டென்ட்டுக்காக எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு டைவர்ஷன் தேவைப்படுதோ, எப்பப்பெல்லாம் ஒரு விஷயத்துலேருந்து மக்களை திசை திருப்பணுமோ அப்போல்லாம் இந்த விஷயங்களை போட்டு விடுறது. அப்படி தான் ஒவ்வொரு ஆடியோவும் வந்துட்டு இருக்குது, ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு இருக்கு. இதில் நான் சொல்லக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஆடியோக்களோட உண்மைத்தன்மை, இதோட பொய்த்தன்மை, இதை பற்றி விவாதிப்பதில் நமக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு எந்த பயனும் இல்லை. ஏன்னா அதில் ஒன்றும் இல்லை. ஒரு ஆடியோ, சாட்டை திருமுருகன் அவரை கண்டித்த சீமான், சரி, இதனால் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அது சாட்டை திருமுருகன் அவருக்கு பிரச்சனை, சீமான் அவருடைய பிரச்சனை, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. திருமாவளவன் அவர்களை சாட்டை திருமுருகன் விமர்சித்ததற்கு அவங்க கட்சியில் அவர் பேசி, சரி ஓகே, இதில் என்ன, நல்லது தானே, கண்டிச்சா நல்லது தானே தம்பி, நீ தனிப்பட்ட ரீதியாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறலாம் ஒத்துறாதுப்பா, கட்சி கொள்கைக்கு உட்பட்டு தான் பேசணும், திருமாவளவன் அவர் மீது மதிப்பு இருக்குது, அது இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்கிறாரு. இது அவருடைய கருத்து, அவருடைய கொள்கை, அவரோட கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டருக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்து. இதில் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு? இது எடுத்துப்பட்டு அதாவது திருமாவளவன் அவர்களை தவறாக பேசினால் சீமான் அவர்கள் கண்டிப்பார், இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், திருமாவளவன் அவர்கள் இளம்படுகொலை நடந்ததற்கு அப்புறமும் காங்கிரஸோட கூட்டணி வச்சது பச்சை துரோகம், ராகுல் காந்தியோட கைகளை குலுக்கி கொண்டிருப்பது பச்சை 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 துரோகம், தலித்தியம் என்று தமிழ் குடிகளை எல்லாத்தையும் பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்வது அதைவிட பச்சை துரோகம்.
கொலை நடந்ததுக்கு பின்பாகவும் ராஜபக்சே அவர்களோடு முகம் மலர்ந்து சிரித்து உணவருந்தி கை கொடுக்க சென்றது. அது அவர் வீடியோவில் என்ன சொன்னார், ராஜபக்சே அவராக என்கிட்ட கையை கொடுக்க வந்தாருன்னாரு. ஆனால் வீடியோவில் இருக்கிறது என்ன, திருமாவளவன் அவர் தான் கை கொடுக்க போறாரு, வலிந்து போய் கை கொடுக்க போறாரு. அப்போ இதெல்லாம் துரோகம். இப்போ சொல்லிட்டேன், சீமான் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரா? பண்ண மாட்டார். இந்த விமர்சனத்தை இப்போ சாட்டை திருமுருகன் சொல்கிறாரு, அது இந்த விமர்சனத்தை வைக்காதப்பா, இது அவங்க கட்சி விவகாரம். இதனால் எதுவுமே மாறி இருப்பதில்லை. இதனால் வந்து திருமாவளவன் வந்து உத்தமர்னு ஆயிர போகிறாரா, இல்லை தமிழின மீட்பர்னு ஆயிர போகிறாரா? அவரோட அரசியல் எதுவும் மாற போகிறதில்ல. அவர் திரும்ப திரும்ப காங்கிரஸ் கிட்ட போயிட்டு கீழே விழுந்து கிடப்பார், சொல்ல முடியாது. அவர் எப்பவுமே அப்படி தான் இருக்க போகிறாரு. இதனால் என்ன மாறிட போகுது, இதை தூக்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா? அதாவது என்னன்னா, திருமாவளவன் அவர்களை கண்டித்தால் சீமான் அவர்கள் வந்து தண்டிச்சிருவாரு. அதனால நாம் தமிழர் கட்சியினர்களே வந்து திருமாவளவன் அவரை வந்து யாரும் விமர்சித்து பேசாதீங்க, அது சீமான் அவருக்கே பிடிக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய மரபு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. தமிழை பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடக்கூடாதுன்னு எங்கள் மரபு சொல்லுது. தாயே தடுத்தாலும் விட மாட்டோம் அப்படின்னா சீமான் அவர்கள் தடுத்தா யாராவது பேசாமல் இருப்பாங்களா? சீமான் அவர்கள் சொல்கிறாரு, பெரியாரை வந்து நம்ம திட்டக்கூடாது, கடந்து போகணும். தமிழ் தேசியவாதிகள் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே சீமான் அவர்கள் சொல்வது தான் தமிழ் தேசியம்னு யாருமே சொல்லலப்பா. தமிழ் தேசியம் என்பது ஒரு கருத்தியல். அந்த தமிழ் தேசிய கருத்தியலில் ஒரு முக்கிய பயனாளராக, ஒரு பயணியாக இருப்பவர் சீமான் அவர்கள். அவ்வளோதான். அவரும் அந்த கருத்தியலை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்வது தான் தமிழ் தேசியம்னு இங்கே எந்த தமிழ் தேசியவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ் தேசிய கருத்து என்பது பன்முகத்தன்மை கொண்டது. அந்த பன்முகத்தன்மையில் முதன்மை வகிப்பது தமிழ் இன உணர்வு. இந்த இடத்துல யாரும் சமரசம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க கட்சியோட நடவடிக்கைகள், அவங்களுடைய முறைகள், அவங்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோதான். இதுக்கும் வந்து உடனே திருமாவளவன் அவர்களை யாரும் பேசிட்டா வந்து அப்படியே அச்ச உணர்வுல அப்படிலாம் இல்லை. தவறு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. எம்மவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் என்ன மாதிரியான அரசியலை முன்வைச்சாலும் தவறான அரசியலை முன்வைக்கும் பொழுது, தவறான கருத்துக்களை பேசும்போது கண்டிக்கப்படுவார்கள். அதுதான் தமிழ் தேசியத்துடைய அறம். அது சீமான் அவர்கள் அது எதுக்கு வந்து அவர் வந்து, ஏன்னா சாட்டை திருமுருகன் திருமாவளவன் அவர்களை வந்து கண்டித்து பல இடங்களில் பேசியிருக்காரு, பல மேடைகளில் பேசியிருக்காரு, பல ஊடகங்களில் பேசியிருக்காரு. அதில் அநாகரிகமான வார்த்தைகளை நம்ம வந்து ஒருபோதும் ஏற்க போகிறதில்ல. அவர் என்ன மாதிரியான பேசுனதுக்கு இந்த ஆடியோ வந்துச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனால் அது இப்போ பேசிய ஒரு ஆடியோ வீடியோவிலிருந்து வந்த விஷயம் கிடையாது. இப்போ சமீபத்தில் சாட்டை திருமுருகன் அவர் வந்து யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் திருமாவளவனை சொல்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்ன அவர் பேசுகிறாருன்னு ஒன்றும் கேட்கல, ஒழுங்காகவே கேட்கல. அதில் ஏதோ திருமாவளவன் அவரை வந்து தவறாக ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டாருன்னு, அது கெட்ட வார்த்தை மாதிரியே, அது கெட்ட வார்த்தையானே தெரியல. திருமாவளவன் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது என்ன வார்த்தைனே தெரியல. இப்போ நம்மளே பேசும்போது சில நேரங்களில் வந்து இப்போ திருமா அப்படின்னு சொல்ல வரும்போது நடுவில் முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து வாய் தவறுலால் வரலாம். அது கெட்ட வார்த்தையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்ல வந்த வார்த்தை கூட வாய் தவறி திருமாவளவர்கள் அப்படின்னு சொல்கிறது போல இப்போ திருமாவளவர் அப்படின்னு இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம்ல. இப்போ திருன்னு சொல்ல வரோம், அது போல தெருன்னு வந்துடுது. அப்போ என்ன அது தப்பராக போயிடும். அப்போ அவரை மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி ஃபோனில் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றிக்கிட்டு பேசுகிறாரு. உடனே அது ஒரு கெட்ட வார்த்தையில் திருமாவளவனை திட்டுறாரு இவர் அப்படின்னு இவங்க கிளப்பி விட்டாங்க. உடனே அதுக்கு தான் இந்த கண்டனம்ங்கிறது போல ஒரு பழைய ஆடியோ தூக்கிட்டு வந்து போடுறாங்க. அந்த பழைய ஆடியோ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அதுலேயும் திருமாவளவன் அவர்களை வந்து சாட்டை திருமுருகன் விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனத்தை திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய வேற யாரோ ஒருவர் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் இப்போ கேளுங்க, இது பண்ணுங்க அப்படின்னோடனே அந்த நேரத்தில் சாட்டை திருமுருகன் அவருக்கு வந்து சீமான் அவர்கள் பேசிய கருத்து இது. பழைய ஆடியோ, அந்த பழைய ஆடியோ யார்கிட்ட இருந்துச்சு, அவரோட ஃபோனில் இருந்துச்சு. அதை ஃபோனில் இருந்து காவல்துறை எடுத்து வச்சுருந்துருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு. அப்போ இப்போ இருக்கிறதுக்கு அப்போ இப்போ கொடுத்து அனுப்பியாச்சு, இந்த ஆடியோ போட்டு விடுங்க அப்படின்னு. உடனே இப்போ நடந்த சம்பவத்துக்கு சீமான் அவர்கள் அவரை சாட்டை திருமுருகன் கண்டிப்பது போல. என்னது இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? சரி, இப்படி இந்த மாதிரி அரசியலை இப்போ எடுத்துக்காட்டுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. அவர் காரில் போகும்போது பேசுகிறாரு, ஒரு ஆடியோ லீக் ஆகுது. அது என்ன குற்றம்னு தெரியுமா? பிரைவசி வயலேஷன். பர்சனலாக ஒன்று, அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறவங்களுடைய குரல் பதிவுகளை எடுத்து வெளியிட்டதுக்கு அவங்க வந்து அது கிரிமினல் குற்றமாகவே கருதி அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு பர்சனலாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தர் 3வது ஆள் ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறாரு அப்படின்னா அதுவே ஒரு வயலேஷன் தான். பர்சனல் பிரைவசிக்கான வயலேஷன். ஒரு பொது தளத்தில், ஒரு பொது இடத்துல, மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கருத்தை ஒரு முன்வைக்கிறாருன்னா அது பப்ளிக் டொமைனில் பேசப்பட்ட கருத்து. அந்த பப்ளிக் டொமைனில் பேசப்பட்ட கருத்துக்கு தான் நீங்கள் வந்து சென்சாரு, லொட்டு, லொசுக்கு எல்லாமே.
பர்சனலாக வீட்டில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த வித சென்சாரும் போட முடியாது, எந்த வித கட்டுப்பாடும் போட முடியாது. அவருக்கு என்ன வேணாலும் பேசலாம். அது அவங்களுக்கானது, அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கானது. அதில் அங்கே இருக்கவங்க அஃபண்ட் ஆனாங்க, அப்போவே அவங்க பேசுவாங்க. என்கிட்ட இவர் பர்சனலாக பேசும்போது இப்படி வந்து பேசினாருன்னு சொன்னால் அது சட்டத்தில் எடுபடாது. பொதுத்தளத்தில் பேசினா மட்டும்தான் அது எடுபடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பர்சனலாக அவங்களுக்குள்ள ஏதோ ஃபோன் கான்வர்சேஷன் லொட்டு லொசுக்கு இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அரசியலாக்கிட்டு இருக்கியே, இதே வேலையை நாளைக்கு ஸ்டாலின் அவர்களோடையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடையும் இருப்பவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களை தண்டிக்காமல் நீங்கள் கடந்து போவீங்களா? யாராவது ஒருத்தர் ஸ்டாலின் அவர் என்ன பேசுகிறார் பாருங்க அப்படின்னு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி மறைமுகமாக எடுத்து போட்டு அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க. வந்து இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எல்லாத்தையும் வயசு இது மரம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கொச்சையாக ஒருமையில் பேசி விமர்சனம் பண்ணால் அது ரோஸ்ட் தான். இவங்களை ரோட்டில் பார்க்கும்போதும் நேரில் பார்க்கும்போதும் இவங்களை மதித்து பேசணுமா? அதாவது தமிழர்களுடைய மாண்பு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை ரோட்டில் பார்க்கும்போது கல் எடுத்து அடிக்காமல் விட்டானேன்னு பார்க்குறவரு அதுதான் மாண்பு, தமிழர் மாண்பு. ஏன்னா தெருநாய்களை அடிக்கக்கூடிய மரபு தமிழர் மரபு கிடையாது. அது குலைக்கும், அது தூரத்தில் வந்து ஒவ்வொன்று குலைச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அதை போய் கல் எடுத்து அடிக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அப்படி கடந்து போகிறாங்க. அதுதான் உயிர்நேய வாதம். இவங்களோட புத்தக கண்காட்சியில் பார்த்துட்டாங்களாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை. பேசாமல் போகிறீங்க. இவர் பெரிய இவர்கிட்ட வந்து எல்லாரும் பேசி ஆட்டோகிராஃப் ஆகிட்டு போங்க சார், வாங்க சார் கையெழுத்து போடுங்கன்னு. என்னடா நீங்களே என்னடா லூசு பயல்களாக இருக்கீங்களா? ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, ஒருமையில பேசுறது, ஒரு நேரடி தர்க்க ரீதியான விவாதத்துக்கு தயாராக இல்லாதது, தர்க்க ரீதியாகவே பேச மாட்டானுங்க, கடந்து போகிறது, எல்லாத்தையும் கடந்து போயிடுறது. இந்த கேஸ் வெளியில் வருதா அதை பற்றியே பேசுறது இல்லை. அமோனியா கேஸை மூக்கில் வந்து சொருனா கூட பேச மாட்டாங்க போல. எல்லாம் கடந்து போகிறது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் மோடி பக்கத்தில் உட்காந்து பூக்கொத்து கொடுத்துட்டு வந்தார். எங்கடா பிடுங்க போனீங்க? நீங்கள் எங்கே போனீங்க? இதே வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? சொல்லு, நீ என்ன பண்ணியிருப்ப? பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி காலில் விழுந்துட்டாரு, மோடிக்கோட இவர் போய் பூக்கொத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? இப்போ நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னத்திற்கு பூக்கொத்தை கொண்டு போய் மோடிக்கு கொடுக்கணும்? ஏதாவது அவசியம் இருக்கா? அவர் வீட்டில் என்ன பூந்தோட்டம் கிடையாதா? பூங்கொத்து அவருக்கு பார்த்ததே இல்லையா? ஒரு பூங்கொத்தை கொண்டு போய் கொடுத்து என்ன வாழ்த்து? என்ன அவர் நல்லா வாழ்ந்துருக்கா இல்லை நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லி உங்களை அவர் வாழ்த்த போகிறாரா? என்னத்துக்கு நீங்கள் 2 பேரும் சந்திச்சிங்க? அப்போ இவங்க சந்திக்கலாம், இவங்க போய் மோடியை பார்க்கலாம், இவங்க வந்து இதை பார்க்கலாம், அடுத்தவன் வேணா பார்த்துட்டானா, பக்கத்தில் உட்காந்துட்டானா, பேசிட்டானா உடனே அரசியல் விமர்சனம் கடந்து போகிறது. அப்படியே தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள்லாம் அப்படியே பேசுறதே இல்லை. அப்போ ஆனால் இதே வந்து மோடி அவர்கள் எதிர்த்தாப்புல இப்படி சப்போஸ் சரி நமக்கு ஏதாவது தும்மல் வருதுன்னு சொல்லி தும்முனா கூட மோடிக்கு எதிராகவே தும்மிய ஸ்டாலின், ஏங்க அவர் தும்மல் வந்து தும்முனாருங்க, அதெல்லாம் கிடையாது. தும்மி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி இருக்கிறார் ஸ்டாலின் உட்காந்து பேசுறது, அந்த அளவுக்கு முட்டு கொடுக்கறது, பூங்கொத்து கொடுக்கறத பற்றி பேசுறதே இல்லை. இதான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற கேட்டால் ஊடகவியலாளர் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு உருப்படாமல் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட சுயநலங்களுக்காக உங்களுடைய ப்ரொஃபஷனல், அதாவது நீங்கள் வந்து ஒரு தொழில், அந்த தொழிலுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். ஊடகவியலாளர் என்றால் அந்த ஊடகத்திற்கு உண்மையாக இருந்து இந்த கட்சியில் இந்த குறைபாடுகள் இருக்குது, நீங்கள் எல்லா கட்சி குறைபாடையும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர். அதே போல் எல்லா கட்சிகளோட நிறைபாடுகளையும் சொல்லுங்கள். இந்த கட்சியில் இந்த நிறை இருக்குது, இந்த கட்சியில் இந்த நிறை இருக்குது, இந்த கட்சியில் எந்த நிறையும் இல்லை சொல்லுங்கள். ஆனால் ஒரு கட்சியில் இருக்கிற குறைகளையும் மற்ற கட்சியில் இருக்கிற குறைகளையும் பேசக்கூடிய நீங்கள் ஒரு கட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்களை கூட தட்டி கேட்காம கடந்து போகிறீங்கல்ல. அநியாயம் பண்ணுறது, அக்கிரமம் பண்ணுறது, எல்லாத்தையும் கடந்து போகிறது. அப்போ இதுதான் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல், இந்த பொய்முகம். அதே போல் ரோஸ்ட், ஒரு பொலிட்டிக்கல் ரோஸ்ட் அப்படின்னா கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, நையாண்டி அடிக்கிறது, அதன் மூலமாக ஒரு உயர்ந்த கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தாண்டா ரோஸ்ட்டு. அதான் வறுத்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். கெட்ட வார்த்தை பேசுறதும், ஆபாச மொழியில் பேசுறதும், அசிங்கமாக பிறப்பு உறுப்புகளை பற்றி பேசுறதும் நீ வந்து வறுத்து எடுக்கிறது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு நீ வந்து சிவலிங்கத்தை வந்து கேவலப்படுத்தும் போதும், நடராஜர் சிலையை கேவலப்படுத்தும் போதும், உன் மேலே வழக்கு தொடுக்க சொல்லி எல்லா பக்கமும் பிரச்சனை பண்ணும்போதும் காப்பாற்றி நிற்கலாம் திமுக அரசு. நாளைக்கு இந்த திமுக அரசு இல்லாத போகும்போது உன் நிலைமை என்னன்னு யோசி. நீ நினச்சிக்கிட்டு இருப்ப திமுக வந்து எல்லாத்தையும் பாதுகாத்துரும், திமுக எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய கட்சி தான், ஆட்சியில் இருக்காங்களோ ஆட்சியில் இல்லையோ அவங்க எப்படி நம்மளை பாதுகாத்துரும், அப்படிலாம் நினைக்காத.
அப்போல்லாம் நினைக்காத. அவங்க கூட இருந்தவங்களையே நிறைய பேர் காவு கொடுத்துருக்குறாங்க. அது வரலாறுலாம் உங்களுக்கும் தெரியும். யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க, கூட இருந்தவங்களே எத்தனை பேர் வந்து என்னென்ன மாதிரிலாம் ஆனாங்க. இப்போ செந்தில் பாலாஜியெல்லாம் நீ என்ன சொல்லுவ? செந்தில் பாலாஜியே வந்து தூக்கி உள்ளே போட்டு உட்காந்துருக்கேன். மனுஷன் கிட்டத்தட்ட போயாச்சு, ஒரு ஆண்டுக்கிட்ட வந்துடும் போல நெருங்கி. உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு சிறையில். ஏதாவது கவலைப்படுறாங்களா? போயிட்டு போகுது செந்தில் பாலாஜி. இங்கே காம்ப்ரமைஸுக்கு பூங்கூத்தை தூக்கிட்டு போயாச்சு. என்ன பேசுனீங்க அப்படி? ஏன் எதுவுமே வரல வெளியில்? மோடிஜி நான் தான் அடுத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் வந்து துணை முதல்வராக ஆகிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. நீங்கள் எங்கள் குடும்பத்தை மட்டும் டச் பண்ணாதீங்க, சுற்றி இருக்க யாரை வேணாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டுக்க மாட்டோம். இந்த இப்போ ஒவ்வொருத்தராக இந்த பொன்முடியை பிடிச்சிருக்கீங்க, வச்சுட்டு போங்க, அவரெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப வருஷமாக எங்களுக்கு விசுவாசமாக தான் இருந்தார், இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அவரை இப்போ தான் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் நாங்கள் உங்கள்கிட்ட போய் பூக்கொத்து கொடுத்து நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். அது தானே, வேறு என்ன? காம்ப்ரமைஸை தவிர்த்து வேறு என்ன நாங்கள் என்ன பேசியிருப்பீங்க? காம்ப்ரமைஸ் தானே. இங்கே மோடி அவர்கள் வரும்போது இதுக்கு முன்னாடி கருப்பு பலூன் பறக்க விட்டவங்க தான் நீங்கள். சுபவீர பாண்டியன்லாம் அந்த கருப்பு பலூன் பறக்கிறத ஒரு பெரிய சாதனைன்னு பக்கத்துலேருந்து வீடியோ அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். அவருக்கு அவ்வளோ பெருமை. கோபேக் மோடின்னு ஒரு பெரிய கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க. கோவை ராமகிருஷ்ணன் இவங்க அந்த கேங்கு அது நல்லா பறக்க ஒரு பெருசு நல்லா. அது அப்படியே அவருக்கு பெருமை தான், இவ்வளோ பெரிய பலூன் பறக்க விடுறாங்கன்னு. இங்கே உங்கள் திராவிட கருத்து எல்லாம் பலூனாக பறந்து போய்கிட்டு இருக்குது. மோடி அவர்களோட போய் சேர்ந்துக்கிட்டு அம்பானி அதானியோட இந்த ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு உங்களோட எல்லா சித்தாந்தங்களும் இங்கே பறந்து போயிட்டு இருக்கேன். இப்போ இது என்ன பேசுவீங்க? அதெல்லாம் பேசாமல் இருக்கிறார் அவர். பேசாமல் இருக்கிறனால அவருக்கு என்ன விருது? தந்தை பெரியார் விருது. அநியாயத்துக்கு எதிராக பேசாமல் இருப்பவர்களுக்கு தந்தை பெரியார் விருது. ஏன்னா தந்தை பெரியாரும் அதான் செஞ்சார். வெள்ளைக்காரன் கொடுமை பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் வெள்ளைக்காரனை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது வெள்ளைக்காரன் இருந்து ஆட்சி செய்வதே சிறந்தது, வெள்ளையர்களே ஆளட்டும் நம்மை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ஈவேராவுடைய அந்த பெரியார் விருதை வந்து இன்னைக்கு சுபவீர பாண்டியன் கொடுப்பது சிறந்தது, கரெக்டாக பொருந்தும். அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருக்கார்ல, எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் அப்படியே வாய் மூடி மௌனமாக இருக்கார்ல, அதற்காகவே இந்த விருது அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரியாக பொருந்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பெரியாரின் கொள்கைகளை பல கொள்கைகளை வந்து மக்களிடம் மிக எளிய மொழியில் கொண்டு போய் சேர்த்திருக்காருல. ஆனால் திருமணம் கடந்த உறவு என்று தான், கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எளிய மொழியில் மக்களுக்கு புரியும் விதத்தில் இந்த பகுத்தறிவு கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு பாருங்க. அப்போ இவருக்கு தானே வாழும் பெரியார், வாழ்ந்து கொண்டிருக்க அந்த ஊறுகாய் ஊறும் காய் ஊறுகின்ற காய்ங்கிற மாதிரி வாழும் பெரியார், வாழுகின்ற பெரியார், வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியார்னு சொல்ல வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு பெரியாரிய தொண்டர் தான் சுபவீர பாண்டியன் அவர்கள். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உங்க அரசியலில். பேசுறதுக்கே நமக்கு வெறுப்பா இருக்குது. கொஞ்ச நாச்சு நியாயம், சூடு சொரணை, ஒரு உளசாட்சி, மனசாட்சி ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? குறைந்தபட்சம் ஹார்பர் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. இலங்கையில் துறைமுகத்தை எழுதி கொடுத்த சிங்களவர்களுடைய நிலைமை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஒரு தனியாருக்கு எழுதி கொடுத்தால் அது மூலமாக அவர்களுடைய நாட்டுடைய வளங்கள் சுரண்டப்படும், அவன் அதிகாரம் போயிடும். ஒரு அடிப்படை தேவையில்லை. இங்கே பனியாக்கள்கிட்ட நம்ம அதிகாரத்தை விற்கிறதுக்கு தான் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோமா? அம்பானி வராரு, ஹார்பர் திறக்கிறாரு. ஏன் அது போய் கேட்டாலும் கேட்டிருப்பீங்கப்பா, அது கலைஞர் நூற்றாண்டு துறைமுகம்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் பெருமையாக இருக்கு எங்களுக்கு. போய் கேளுங்களேன். உங்களுக்கு அதுதானே. இங்கே ஊரில் எது கட்டினாலும் எது வச்சாலும் கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி போட்டோம்னா உங்களுக்கு சந்தோஷம். அது என்ன ஏதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போய் கேளுங்கப்பா. அவருக்கு ஒரு அம்பானிக்கு ஒரு பூங்குத்தம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து கேளுங்க, அவர் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் பேர் தானே, பேர் பழக தானே, கலைஞர் நூற்றாண்டு துறைமுகம், ஏன்னா பூம்புகார் துறைமுகம், இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்க உட்காந்துக்கோங்க. அவர் சொல்லுங்கள், இங்கே பார்த்தீங்களா துறைமுகம் வந்து கொண்டு வந்ததே கலைஞர் கருணாநிதி தான். அம்பானியோட உதவியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு துறைமுகத்தை கொண்டு வந்து அம்பானியோட பண வளத்தெல்லாம் பெருக்கி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சில்லறை காசுகளை எடுத்து தமிழ்நாட்டை செதுக்கி இருக்கிறார் பாருங்கன்னு சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கண் முன்னாடி தமிழ்நாட்டை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ரோஸ் பண்ணுறதுக்கு வக்கு இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிறானுங்க. இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை திருமுருகன் இப்படி பேசுனது வந்து வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? அதான் உங்கள் அரசியல் எங்கே போயிடுச்சு பாரு. எந்தவித பொறுப்பும் இல்லாத, அரசியல் அதிகாரமும் இல்லாத, காணொலி காட்சி மூலமாக மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்களை எடுத்து நீ விமர்சனம் பண்ணிவிட்டு அவன் பொழப்ப ஓட்ட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா எங்கே போயிருக்கேன்னு பாரு. அதிகாரத்தில் இருக்கவனை கேள்வியை கேளு. மழை வெள்ளம் வந்துச்சு, நிவாரணம் நடந்துச்சா, இங்கே என்ன மக்களுடைய நிலைமை சரியாயிருக்கா, என்ன ஏதுன்னு கேளு.
எண்ணூரில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குது. பறவைகள் கூட கட்டக்கரைன்னு சுற்றுது. அது இவங்களுக்கு பெருமை போல். அது வெளிநாட்டிலேருந்து ஒரு பறவை வரும், நாரை தான், ஒரு வகை நாரை, வெளிநாட்டு நாரை. அது வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்துட்டு போகும் தமிழ்நாட்டுக்கு. அது எதுக்கு? அது வந்து ஆதிகால தமிழர்கள் அதில் வந்து அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பான சூழலாக இந்த பகுதிகள் இருந்ததுனால ஆதிகால தமிழர்கள், திராவிட ஆட்சியில் பார்ப்ப தமிழர்களுடைய ஆட்சி இருந்த காலகட்டத்திலிருந்து அது வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே யாரும் இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க, நம்ம வந்து இங்கே கூடு கட்டி முட்டை பொறிச்சு குஞ்சு பொறிச்சிட்டு போனால் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அது வந்துட்டு போயிட்டு இருக்கு. இது திராவிட ஆட்சி நடக்குதுன்னு அதுங்களுக்கு தெரியல பாவம். அது வந்துச்சு, முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கலாம்னு வந்துச்சு. நான் வரும்போது வெள்ளையாக தான் வந்துச்சு. இப்போ பார்த்தா கருப்பு கருப்பாக கிடக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, எண்ணூரில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் எண்ணெய் எல்லாம் அதுகளுடைய வாழ்விடங்களில் போயிருக்கு காட்டுக்குள்ளே. அதில் போயிட்டு அது மீன் பிடிக்கும்போது இது பண்ணும்போது அந்த எண்ணெய் எல்லாம் அது உடம்புல பிசு பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு செத்துலாம் போயிருக்கு. நிறைய செத்து கிடக்குது, 10-15 செத்து விழுந்து கிடக்குது. எப்படி எண்ணெயெல்லாம் ஒன்றும் பறக்க முடியாது, பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, மீன் பிடிக்க முடியாது, எப்படி உயிர் வாழும்? பறந்து போய் நாரை வந்து மீனை பிடிச்சா தானே மீன் வாழ முடியும், உயிர் வாழ முடியும். செத்து கிடக்குதுங்க எல்லாம். இதெல்லாம் பேச மாட்டானுங்க. தமிழ்நாட்டோட இயற்கை வளம் அழியுது, உயிர் சூழல் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இந்த ஆயில் லீக்கேஜ் பண்ண நிறுவனங்கள் மீது என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுத்துச்சு? ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? பார்த்தீர்களா, வெள்ளையாக வந்த கொக்குகளுக்கு திராவிட நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து, திராவிட கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து, திராவிட மண்ணுக்கு வந்த கொக்குகள் கருப்பு ஆடை உடுத்தி பெரியாரியவாதிகளாக பறந்து செல்கிறது. பறக்க முடியவில்லை என்றால் இறந்தே செல்கிறது. இவர் சொல்லுவார்ல, ஈவேரா சொன்னார்ல, வந்து தமிழ்நாடு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் எனக்கு எல்லாத்தையும் போக மிச்சம் இருந்தால் சுடுகாடு கொடுத்தா கூட போதும், அது சுயமரியாதையோடு நான் செத்து போனாலும் பரவாயில்ல, சுடுகாடாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே போல் கொக்கு கருப்பாக இருந்தால் என்னங்க, சுயமரியாதையோட செத்து போச்சுங்கன்னு பேசிகிட்டு இருப்பானுங்க போல் உட்காந்து வெக்கங்கட்டவனுங்க. தமிழ்நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்குடா உங்களால். உங்களுடைய திராவிட கட்சிகளால் தமிழ்நாடு சூறையாடப்பட்டு அழிந்து கொண்டு இருக்குது. போய் மற்ற மாநிலங்களை பாரு, இந்தியாவுக்குள்ளேயே மற்ற மாநிலங்களை பாரு, அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாரு, அவனுடைய இயற்கை வளம் எப்படி இருக்குன்னு பாரு. கொஞ்சபட்சம் அறிவு வேண்டாம்? நம்ம தமிழ்நாட்டை இவ்வளோ நாசம் பண்ணிட்டு இருக்கோம்னு. பக்கத்தில் கேரளா, அவன் மலைகளில் அவன் மண் எடுக்கிறதுல ஒரு மயிர் எடுக்கிறது இல்லை. ஆனால் கன்னியாகுமரி இந்த பக்கம் பார்டரை தாண்டி வந்து அவன் அங்கே இருக்க மலை எல்லாத்தையும் உடச்சு மண்ணாக்கிட்டு இருக்கான். ஏதாவது பேசுகிறாங்களா? எதுவுமே இல்லை. கன்னியாகுமரியில் எல்லா மலைகளையும் உடச்சு வச்சிருக்கானுங்க. பாதி தான் இருக்கு மலைகள், முன்பக்கம் மலை இருக்கு, பின்னாடி போய் பார்த்தா அப்படியே ஒரு செவுறு மாதிரி இருக்குது, உடச்சு எடுத்தாச்சு. எங்க இயற்கை இருக்கும்? திரும்ப மலையை கட்டி கொடுப்பியா நீ? ஆற்று மணல் எல்லாத்தையும் அழிச்சு எடுத்தாச்சு. இன்னைக்கு ஆறு போறதுக்கு வழி இல்லை. வெள்ளம் எங்க மழை வந்தாலும் வெள்ளம். சேமிப்பதற்கு ஒரு இடம் கிடையாது. தண்ணீரை சேமிப்பதற்கு ஒரு எதுவுமே இல்லை. ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்க தெரியல, ஒரு இயற்கையை பாதுகாக்க தெரியல, மக்கள் வளத்தை பாதுகாக்க தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் வெளிநாட்டுக்கு போய் பொழைக்க போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இருக்கானா? வேலை வாய்ப்பு இருக்கு. 10 லட்சம் வேலை வாய்ப்பு இருக்கு, 15 லட்சம் வேலை வாய்ப்பு இருக்குன்னு வாய்கிலே அளக்குறானுங்க. யாருக்கு இருக்குன்னா வட இந்தியனுக்கு இருக்கு. அங்க போயிட்டு உட்காந்து நான் கக்கூஸ் கழுவிட்டு இருக்கேங்க துபாயில, நான் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான். தமிழை வீடியோ போடுறான். எனக்கு 25,000 ரூபா சம்பளம், பாத்ரூம் கழுவுறேன், 25,000 ரூபா சம்பளம், குப்பை பொறுக்கிறேன், வீடியோ துபாயில். அந்த 25,000 ரூபா சம்பளத்துக்கு இங்கே உனக்கு வேலை கிடைக்காதா? ஏன் கிடைக்காம போச்சு? இங்கே கிடைக்காம தான் போகிறான். ஏன் கிடைக்கல? தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வேலையும் இங்கே வட இந்தியன் வந்து அடைஞ்சிட்டு இருக்கான். எல்லா கம்பெனி, எல்லா நிறுவனங்கள்லையும் வட இந்திய ஊழியர்கள். கார் கம்பெனி எடுத்துக்கோங்க, கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி எடுத்துக்கோங்க. நீங்கள் போங்க, ஒரு ஷோரூம் போங்க, சென்னையில் கடைகளுக்கு போங்க, துணி கடைக்கு போங்க, எங்கே போனாலும் வட இந்தியன். ஒரு டீ கடைக்கு போனால் வட இந்தியன், அங்கே டீ ஆத்திரமே வட இந்தியன். புரோட்டா மாஸ்டர்லாம் முன்னாடி வந்து புரோட்டா யார் போடுவா? புரோட்டா நம்ம ஊரில் இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து அண்ணாச்சிகள் யாராவது வருவாங்க, அவங்க நல்லா புரோட்டா போடுவாங்க, அவங்கள தான் புரோட்டா மாஸ்டராக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி புரோட்டா போடுறதுக்கு அவன் வந்துட்டான். சரி, புரோட்டா போடுறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு உடனே புரோட்டா கடையில் எல்லாம் பானிபூரி கடை. முழுக்க உணவு பழக்கத்திலிருந்து எல்லா விஷயங்கள்லையும் வட இந்தியர்கள் உள்ள ஊடுருவிக்கிட்டே இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய குடியேற்றம். நாளைக்கு அவன் யாருக்கு தமிழ் தேசிய சிந்தனைக்கோ இல்லை தமிழ் உணர்வுக்கோ மொழி பற்றுக்கோ அவன் ஏதாவது இம்மியளவுக்கு ஏதாவது நிற்பான் அவன் தமிழ் இனத்துக்காக? அவனை விட்டுக்கிட்டே இருக்கிற அவன்கிட்ட அவனுக்கு வாக்காளர் அடையாள அட்டை, லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு எல்லாம் அவன் குழந்தைகள் வந்து தமிழ் ஸ்கூலில் படிக்குதான் பெருமையாக அவங்களுக்கு.
அவன் குழந்தைங்க தமிழ் ஸ்கூலில் படிக்கிறது உனக்கு பெருமையாடா? நாளைக்கு அவன் என்னடா வந்து வருவான், உன்னோட அரசு உத்தியோகம் முழுக்க அவன் வந்து நிற்பான்டா. தமிழ் வழியில் படிச்சுருக்கேன், அரசு உள்ளே விட்டுருக்கவே கூடாது. விட்டது மட்டும் இல்லாமல் அவன் வந்து தமிழ் படிக்கிறான்ட்டு அதை ஒரு பெருமணி அடிக்கிற. அவன் படிச்சுட்டு அவன் தமிழ் பற்றாளன் ஆயிடுவானா? தமிழ் இனத்தவனா மாறிடுவானா? அவன் என்ன பேசிகிட்டு இருக்க? அவன் பிழைக்கிறதுக்கு அவன் வந்து படிக்க தான் செய்வான். நீ எப்படி இன்னைக்கு இங்கிலீஷ் படிக்கிறியோ, இன்னைக்கு ஜெர்மன் எப்படி படிக்கிறியோ, ஜாப்பனீஸ் எப்படி படிக்கிறியோ, நீ படிப்பு பிழைக்கிற மாதிரி அவன் இங்கே வந்து பிழைக்கிறதுக்கு அவன் படிப்பான். ஆனால் நீ இங்கே பிழைக்கிறியா? ஒன்னாலே இங்கே பிழைக்க முடியல, அவன் இங்கே வந்து என்ன பண்ணுவான்? அப்போ ஒன்றை இங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அவனை வந்து நெப்பிக்கிட்டு இருக்கானுங்க. நீ குடி மாதிரி போய்கிட்டு இருக்க, அவன் குடியேற்றம் ஆகிக்கிட்டு இருக்கான். நாளை பின்ன தமிழ்நாடு யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்? பெரும்பான்மையாக அவன் மாறிடுவான். உங்கள் அப்பா அம்மா மட்டும் இருப்பாங்க, இவன் எல்லாம் போயிடுவான் வெளிநாட்டில் போயிட்டு. எல்லாம் என்ஆர்ஐ, அது எங்களுக்கு நாட்டுப்பற்றும் கிடையாது, ஒன்றும் பணப்பற்று தான் எல்லாருக்கும். இங்கே பல பேருக்கு இந்த உளவியல் எதையுமே இங்கே உருவாக்கலை. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் திரும்பவா, போயிட்டு போ, எல்லாம் போயிடுறான். என்ஆர்ஐ ஆயிடுறான். என்ஆர்ஐனா என்ன? அதுக்கு என்ன பொருள்? அப்பா அம்மா இங்கே பிறந்திருப்பாங்க. இந்தியாவில் டுவெல் சிட்டிசன்ஷிப்பு கிடையாது. இந்தியாவில் ஒருத்தர் நான் வந்து 2 நாட்டுக்கும் குடிமகன்னு சொல்லவே முடியாது. டுவெல் சிட்டிசன்ஷிப் கோட்பாடு கிடையாது இந்தியாவில். அப்போ என்ன பொருள்னா, ஒருத்தர் என்ஆர்ஐயாக மாறுறாரு அப்படின்னா, நான் இந்தியன் கிடையாது போடா அப்படின்னு சொல்லி உன்னோட இந்திய குடியுரிமையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு வெளிநாட்டு குடிமகனாக மாறுற நீ. இதுதான் ஒரு நாட்டுடைய தேசப்பற்றாடா? இந்த உளவியல்லாம் இன்னைக்கு உருவாயிருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டில் அதிகம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகம் அது. அப்போ இது எதுவுமே கண்டு கொள்ளாமல் எக்கேடு கட்டா என்ன, மண்ணோடைய வளங்கள் போனால் என்ன, உரிமைகள் போனால் என்ன, இந்த இனம் இந்த மண்ணை விட்டு நாடோடியாக மாறினா என்னன்னு எந்த கவலையில் அவங்க உட்காந்து ஒரு அரசியலை பேசிக்கிட்டு உட்காந்து சாட்டியது ஆடியோ வந்திருக்குது. சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்களா, இந்த குடும்பத்தை வந்து மிக தவறாக பேசிவிட்டார் ஆடியோ வந்திருக்குது. சரி, தவறாக பேசினா வழக்கு போடு. தவறாக பேசியிருந்தா வழக்கு போடுறா. அவர் தவறாக பேசியிருக்காரு, உண்மையாக பேசியிருக்காரா, நீதிமன்றம் முடிவு பண்ணோம். அவர் பேசுனது சரியா தப்பா, அவர் தான் பேசியிருக்காரா இல்லையா என்னன்னு எல்லாம் நீதிமன்றம் முடிவு பண்ணோம். வழக்கு போடு. அதை விட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ குழப்பம். தமிழ் தேசியவாதிகளோட இமேஜை உடைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக வேலைகளை செய்து கொண்டு தமிழ் தேசியத்தை வளரவே கூடாது, தமிழ் இனம் அழிஞ்சே போகணுங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்க இந்த திராவிட தரப்பை அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் என்ன சொல்றாரு? ஒழிக்கக்கூடாது. இது எதுக்கு இந்த அரசியல் எதுக்கு இவங்க கையில் எடுக்கிறான்னு எனக்கு இன்னும் புரியல. திராவிடத்தை ஒழிக்கணும்னு உட்காந்து பேசுகிறோம், திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஒழிக்கக்கூடாதான். திராவிடத்தையும் ஒழிக்கிறதுக்கு நீ போகிற, தமிழ் தேசியத்தை வளர்க்குறதுக்கு போ. சரிண்ணே, சரி. நீங்களும் விவசாயம் பண்ணும்போது களையெல்லாம் பிடுங்காதண்ணே. அப்படியே நீங்கள் போயிட்டு அப்படியே போய் நீங்கள் விதைங்க. களையெல்லாம் பிடுங்காது. எதுக்குண்ணே களையெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கீங்க? பிடுங்குறக்க நம்ம வந்தோம் கிடையாது, விதைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம போய் விதைப்போம்னே, அங்கே நீங்கள் விதைச்சிங்கன்னா நெல் வந்துடும்னே. அங்கே கலையெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லண்ணே, திராவிடம் தானே, ஆரியம் தானே, கலை தானே, இருந்துட்டு போகுதுண்ணே. நமக்கு விதைக்கிறது தான் முக்கியம். விதை நீங்கள் போட்டது போங்க, போய் போடுங்க. ஒவ்வொன்றா வருதான்னு பார்ப்போம், விவசாயம் நடக்குதான்னு பார்ப்போம். ஒரு அடிப்படை என்ன? இன்னைக்கு ஏன் நம்ம திராவிடத்தை ஒழிக்கணும்? திராவிடத்தை ஆதரிப்பது யாரு? திராவிடத்தை நம்பி வாக்கு செலுத்துறது யாரு? ஆந்திராக்காரனும் கர்நாடகக்காரனும் கேரளாக்காரன் மட்டும்தான் வாக்கு செலுத்திட்டு இருக்கானா? தமிழன் தான் வாக்கு செலுத்துறான். தன்னை திராவிடன் என்று உணர்ந்து கொண்டு, தன்னை திராவிட சிந்தனையோடு ஏற்றிக்கொண்டு, தவறான புரிதல். இன்னைக்கு பாஜகவுக்கு வாக்கு செலுத்துறவங்களாம் யாரு? இல்லை வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பிராமணர்கள் இவங்கெல்லாம் வந்து மட்டும்தான் வாக்கு செலுத்தி பாஜக வருதா? இல்லைங்க, அது தூய ஆரியர்கள். அங்கே அந்த ஸ்டெப்பி புல்வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் வந்து வாக்கு செலுத்தி பாஜக வாழ வச்சுட்டு இருக்காங்களா? எவன்லாம் தன்னை இந்துன்னு முட்டாள்தனமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கானோ அவன்லாம் தான் வாக்கு போடுறான். அப்படி உணர்றவன் யாரு? தமிழன் தான். தன்னை திராவிடன்னு உணர்றவன் யாரு? தமிழன் தான். தன்னை தலித்துன்னு நினைக்கிறவன் யாரு? தமிழன் தான். இப்போ இந்த தலித்தியம், இந்த திராவிடம், இந்த ஆரியம் இவைகளை ஒழிக்காம நீங்க தமிழ் உணர்வை மட்டும் எப்படி வளர்ப்பீங்க? எப்படி வளர்ப்பீங்க? தமிழன் அப்படிங்கிற உணர்வை மட்டும் எப்படி வளர்ப்பீங்க? இந்த உணர்வுகள் ஒழிக்கப்படாமல். ஆனால் இதெல்லாம் ஒழிக்கக்கூடாது. ஆனால் தமிழ் குடியே ஒழிச்சே போயிடணும். புரியுதா? இதெல்லாம் ஒழிக்கக்கூடாது அண்ணனுக்கு. அதாவது திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முற்படக்கூடாது. ஆனால் இந்த தமிழ் குடி, அந்த சாதி, ஐயோ அண்ணனுக்கு வரும் பாருங்க கோவம். அண்ணனுக்கு வந்துருங்க. சாதின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான்.
தமிழ் குடின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், அது ஒழிக்கணும். காலில் ஒட்டின பீக்கு சமம், மயிருக்கு சமம், மட்டைக்கு சமம், சாக்கடையில் வந்து அடைப்புக்கு சமம் பேசுறது அண்ணன். ஏன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம், தமிழ் குடி தான் தமிழனுக்கு அடையாளம். நாளைக்கு இன்னைக்கு நம்ம உடுத்தக்கூடிய உடை மாறிடுச்சு, நம்ம பேசக்கூடிய மொழியில் நிறைய மாற்றங்கள், ஆங்கில வார்த்தைகள் கலந்துருச்சு. உருவங்களை வச்சுலாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உருவத்தில் நல்லா கட்டையாக குட்டையாக கருப்பாக தடியாக இருந்தால் அவன் தமிழன் அப்படிலாம் கிடையாது. நல்லா வளர்த்தியாக இருக்கிறவன் வெள்ளையாக இருக்கணும் தமிழன் இருக்கான், நல்லா குட்டையாக கருப்பாக இருக்கணும் தமிழன் இருக்கான், நல்லா எல்லா உருவத்துலையும் தமிழன் இருக்கான், நல்லா புடப்பா மீசை வச்சிருக்கணும் தமிழன் இருக்கான், நல்லா புடப்பா வச்சிருக்கேன் தெலுங்குன்னு இருக்கான். அப்போ இந்த மாதிரி இப்படி மீசை வச்சிருப்பாரு. ஆனால் அண்ணனுடைய சில சயின்டிஃபிக்கல் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது பறையடித்தால் யாரெல்லாம் ஆடுகிறார்களோ அவர்களெல்லாம் தமிழர்கள், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அவர் சொல்லியிருக்காரு முன்னாடிலாம். நம்ம விமர்சிக்காமல் கடந்து போய்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் வச்சு தமிழனை கண்டுபிடிக்க முடியாது, சொல்லிட்டேன். நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில் தமிழருக்கு தான் வேலைன்னு நீங்கள் பறையடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறவன் யாரெல்லாம் பார்த்து வேலை கொடுக்க முடியாது. அதே போல் இவன் கருப்பாக இருக்காண்டா இவன் தாண்டா தமிழன் அப்படின்னு சொல்லி முடியாது. விஷாலுக்கு வந்துருவார், விஜயகாந்த் வந்துருவார், எல்லாம் வந்துருவாங்க உள்ள. அப்போ இவைகள் எல்லாம் வச்சு தமிழன் யார் என்பதை வரையறுக்க முடியாது. எப்படி வரையறுக்க முடியும்? இவர் நாடார், நாடார் குடி தமிழ் குடி, இவர் தமிழர். இவர் கோனார், கோனார் குடி தமிழ் குடி, இவர் தமிழர். இவர் மறவர், மறவர் குடி தமிழ் குடி, இவர் தமிழர். இவர் பறையர், பறையர் குடி தமிழ் குடி, இவர் தமிழர். இவ்வளவுதான், இதுதான் வரையறை. இந்த குடியில இருக்கிறவராக இருந்தால் இவர் தமிழர். இந்த குடிக்கு அப்பாற்பட்டு வேற குடியாக இருந்தால், வேற மொழியை பேசக்கூடிய ஒரு குடியாக இருந்தால், எடுத்துக்காட்டுக்கு நாயுடு, இவருடைய தாய்மொழி தெலுங்கு, இவர் தமிழர் அல்ல, இவர் தெலுங்கர். இவ்வளவுதான் விஷயம். இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். இதற்கு தமிழ் குடி ஒன்று தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடைசி அடையாள ஒட்டு. இந்த ஒட்டையும் எப்படியாவது அகற்றிடணுங்கிறக்காக தான் சாதி சாதி சாதிய பிரச்சனை, சாதிய பிரச்சனை, சாதிய பிரச்சனை. சமத்துவ பொங்கல் வைக்கிறானுங்க, சமத்துவ பொங்கல். அது என்ன அதாவது தமிழர்கள் வைக்கக்கூடிய பொங்கல் என்னடா சமத்துவம் இல்லாமல் போயிருச்சு, நீங்க சமத்துவ பொங்கலை நொட்டுறீங்க? இந்த கேள்வி கேட்கணும்ல. என்ன சமத்துவம் இல்லாமல் போயிருச்சு பொங்கல்ல? நீ சமத்துவத்தை உருவாக்குற. எல்லாம் உளவியல் தாக்குதல். தமிழன் தான் சாதி வெறியங்க. அவன் பொங்கலும் கூட ஒழுங்கா வைக்கலைங்க. பொங்கல் வைக்கும் போதும் கூட அவன் சாதி உணர்வோடு தான் இருந்தான். நாங்க வந்து தாங்க சமத்துவப்படுத்தினவங்களேன்னு சொல்லணுமா வருங்காலம். சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்களா? சமத்துவ பொங்கல். சரி, அதே மாதிரி சமத்துவ ரம்ஜான், சமத்துவ கிறிஸ்துமஸ் எல்லாம் ஏன்டா கொண்டாட மாட்டேங்கிறீங்க? ஏன் அதுல என்ன சமத்துவம் பண்ணலாமே? சமத்துவப்படுத்து, எல்லாத்தையும் சமத்துவப்படுத்து. சமத்துவ தீபாவளி கொண்டாடு, சொல்லு. பொங்கல் ஏன்னா தமிழன், அந்த தமிழன்கிற அடையாளத்தோட எல்லாம் வரான். கிறிஸ்துவரும் வராங்க, இஸ்லாமியரும் வராங்க, எல்லாரும் வராங்க. இது வந்து உணர்வின் அடிப்படையில் வர்றது. தமிழன் என்ற உணர்வின் அடிப்படையில் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. தமிழன் என்ற உணர்வுல பண்பாட்டு ரீதியாக காலங்காலமாக பொங்கல் எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரான். உடனே அதை எப்படியாவது மாத்திரணும். எப்படி மாத்துறது? உடனே இது சமத்துவ பொங்கல் நம்ம கொண்டாடுவோம். இதுதான் இவ்வளோ பிரச்சனையை பண்ணி எப்படியாவது தமிழர் அடையாளத்திலேருந்து எடுத்துடணும். இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ் குடிகளோட ஒருங்கிணைப்பு வேணும். தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருந்து தமிழ் இன உணர்வோடு வரணுங்கிறதுக்காக தான் தமிழ் குடி ஒற்றுமை, தமிழ் குடி ஒற்றுமைன்னு பேசுகிறோம். இது யாருக்குமே புரியல. என்னமோ யாருக்குமே புரியாதுப்பா. மற்ற தமிழ் தேசிய முக்கிய தமிழ் தேசியவாதிகளுக்கு யாருக்கும் இது புரியாது. தமிழ் குடி ஒற்றுமைனாவே அவங்களுக்கு அப்படியே அலர்ஜி ஆயிரும். ஏன் எதுக்கு அந்த அலர்ஜி உங்களுக்கு? சாதியா வந்துடும். இப்போ வராமல் இருக்குதா கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் தமிழனா மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டேன்னா அவன் சாதியாக வராமல் இருக்கானா? அவனுக்கு பின்னாடி சாதி இல்லைங்கிறீங்களா? தமிழன் இங்கே இருக்கிறானா அவங்க பின்னாடி குடி இருக்கு. இதுதான் ஃபேக்ட். இப்போ இந்த குடி என்ற ஒன்று விஷயம் இருக்கிறது. இவைகளுக்குள்ள முரண்கள் இருக்கு. ஆமா இருக்கு. எப்படி களைவது? எப்படி களைவீங்க? ஒழிச்சிடுறதா? குடிசைக்குள்ள கொசு இருக்கு. எப்படி கொசு ஒழிக்கிறது? குடிசையை கொளுத்து. லாஜிக். குடிசையில் கொசு இருக்கு. குடிசையை கொளுத்துனா கொசு செத்துரும்லப்பா. அப்போ நீ எங்கடா தங்குவ? நீ எப்படி தமிழ் அடையாளம் காணுவ? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். சரி, குடியெல்லாம் ஒழிச்சிடலாம், சாதியெல்லாம் ஒழிச்சிடலாம், சொல்லு நீ. இப்போ சாதி இல்லை, மக்கள் இருக்காங்க, தமிழ் பேசுகிறாங்க. இதில் தமிழர் யார், தெலுங்கர் யார், கன்னடர் யார், மலையாளி யார், வங்காளி யார்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? சொல்லு நீ. வாய்மொழியாக வரக்கூடிய அவன் மொழியில் தெரியாத அவன் தமிழ் பேசுகிறான், சொல்லு. அவன் வாயிலேருந்து வருது தமிழ் தான் வருது. வைரமுத்து ஸ்லாங்கில் பேசுகிறான், சொல்லு. பதில் இல்லை, சொல்ல முடியாது. சொல்லதா இருந்தால் ஒரு ஊடகத்தில் சீமான் அவர்கள் உட்கார வச்சுக்கிட்டு 3 பேர் நிப்பாட்டி இதில் யார் தமிழன்னு கேட்டான்ல, அன்னைக்கு சொல்லியிருக்கணும்.
அன்னைக்கு சொல்லியிருக்கணும். சொல்ல முடிஞ்சிருந்தா? சொல்ல முடியாது. இந்த குட்டையை குழப்பிக்கிட்டே திராவிடத்தை ஒழிக்கக்கூடாது. திராவிடத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம வரல. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? இதுதான் இங்க பிரச்சனை. இங்க ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளோட கருத்தையும் நொட்ட சொல்றதுக்காகவே மாத்தி 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 பேசிக்கிட்டு உண்மை ஏதோ அதை நோக்கி நகர்த்துறது இல்லை தமிழ் தேசியத்தை. நீங்க யாருமே குடி ஒற்றுமை தான் தமிழ் தேசியம். ஒரு மேடையில் வந்து அதை பத்தி பேசுறது, மறு மேடையில் வந்து சாதி எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறது. எதுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? இப்ப திராவிடம் ஒழியணும்னு சொல்லி பேசினா திராவிடவாதிகளுக்கு கோபம் வருது. இப்ப திராவிடர்களை திருப்திப்படுத்துறது தான் திராவிடத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தமிழ் தேசியத்தை வளர்க்கணும், எல்லாருக்குமே வளர்க்கணும் தான், மாற்றுக்கிறது இல்லை. அது எப்படி வளர்ப்பது? அவதூறா பேசிக்கிட்டோம், பொய்களை பரப்பிக்கிட்டோம், தமிழ் இனத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியை கக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட தரப்பை ஒழிக்காமல் தமிழ் இனத்தை எப்படி வளர்ப்பது? எங்களுக்கு வாக்கு போட்டு வர வச்சிருங்க, நாங்கள் வளர்த்துருவோம். அது எடுபடாது. உங்களுக்கு ஏன் வாக்கு போடணும் தான் அவன் கேட்பான் முதல்ல. எதுக்கு நான் ஏன் உனக்கு வாக்கு போடணும்? இந்த கேள்வி வரும். அவங்க சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பண்ணுவீங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? எதுக்கு உங்களுக்கு வாக்கு போடணும் அப்படின்னு கேட்பான். அப்போ அவன் இந்த எல்லாம் நீங்கள் நான் அது வந்து அது பண்ணுவேன், நான் ரோடை நல்லா போடுவேன், நான் வந்து வீடை நல்லா கட்டி கொடுப்பேன், வளங்களை எல்லாம் தடுத்து நிப்பாட்டிடுவேன், வளங்களை கொள்ளையடிக்காமல் தடுத்து நிப்பாட்டிடுவேன், இதெல்லாம் செயல்பாடுகள். இதெல்லாம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா செய்யலையான்னு மக்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பேசலாம், இதை யாருமேனாலும் பேசலாம். கமலஹாசனும் இதான் பேசுவார். ஸ்டாலினும் அவரை ஆட்சிக்கு வரது மாதிரி இதெல்லாம் தான் பேசினார் இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் பேசலையா? மது கடைகளை மூட சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசலையா? நிறுவனங்களை ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசலையா? எல்லாம் பேசினவங்க தான். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அது வந்து ஆட்சிக்கு வரும்போது தான் தெரியும். அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது தான் நீங்கள் இதை செய்வீர்களா செய்ய மாட்டீங்களான்னு மக்களுக்கு தெரியும். செய்தீர்கள் என்றால் மக்கள் உங்களை அடுத்த முறையும் ஆட்சிக்கு வர வைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதையும் கடந்து மக்கள் சீமான் அவர்களை தமிழக முதலமைச்சராக ஆக்க வேண்டும்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போ வரும்னா, தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளணும்னு அவங்களுக்கு என்னைக்கு எண்ணம் வருகிறதோ அன்னைக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வருவீங்க. அதுலேயும் அப்பயும் வரமாட்டீங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் எல்லாம் வந்து நிற்பாங்க. இவர் தமிழர் தானே, எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே, இவர் நம்ம அண்ணாமலை தமிழர் தானே, கொங்குவேலாளர் தானே, இவங்களும் தமிழர் தானே, இவங்க வரலாமே. அப்போ எப்போ புரிதல் வரும்? ஆரியமும் திராவிடமும் தமிழினத்திற்கு கேடு அப்படிங்கிற அந்த புரிதல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அண்ணாமலையை தூக்கி போடு, எடப்பாடியை தூக்கி போடு, சீமான சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுன்னு வருவான். அப்போ நீங்கள் ஆரியத்தையும் திராவிடத்தையும் நம்ம ஒழிக்க தேவையில்லை, மறைக்க தேவையில்லை, திட்ட தேவையில்லை, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனும் சீமான் வரணும்னு அவசியம் இல்லைன்னு போயிடுவான். இதான் நடக்குது இன்னைக்கு. இன்னைக்கு பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வளருதோ வளரலையோ வளர்வதாக காட்டப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன? இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக திராவிடத்துடைய அடிவாரங்களை எல்லாத்தையும் நோண்டி நொசவெடுத்து உடைச்சு அம்பலப்படுத்தியது தமிழ் தேசியவாதிகள். இதே அண்ணாமலை பெரியாருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இதே அண்ணாமலை ஈவேராவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழ் தேசியம் என்னத்தை இங்கே உருவாயிருக்குங்கிறத மிக நேக்காக உணர்ந்து கொண்ட ஆரியம் அந்த சைட் ட்ராக்ல உள்ள பூருது. இப்போ உள்ள வராங்க, தமிழ் தேசிய ட்ராக்குக்குள்ள வந்து டேக் ஓவர் பண்றாங்க. இந்தியனாக இருந்த அண்ணாமலை இப்ப தமிழனாக மாறிட்டார். ஆரிய அடிவருடியாக இருந்த பாஜக இன்னைக்கு பிராமண எதிர்ப்பாளர்களாக மாறிவிட்டார்கள். பிராமணர்கள் எதிர்க்கிறாங்களாம் சொல்றாங்க. பாருங்க, கட்சியில் இருக்க முக்கியமான பிராமணர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க. அதுக்கு அது பிராமண எதிர்ப்பு, அதான் ஆரிய எதிர்ப்பு வந்துருச்சு. உளவியலாக ஆரியம் உள்ள வருது. தமிழ் தேசியம் வளர வேண்டிய இடத்துக்குள்ள ஆரியம் இன்னைக்கு ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆரிய எதிர்ப்பு திராவிட எதிர்ப்புங்கிறத இன்னும் ஆழமாக தமிழ் தேசியம் பேசியிருக்கணும். இந்த இடத்துல நம்ம சமரசம் பண்ணிக்கிட்டு நம்ம சும்மா மக்களுக்கு நல்லதை பற்றி பேசினாவே போதும், தமிழ் தேசியம் வந்துடும் நினைச்சா கருத்தியல் தெளிவு இல்லாமல் தமிழ் தேசியம் பிறக்காது. கருத்தியல் தெளிவு தான் இங்கே மக்கள் மத்தியில் தமிழ் தேசியத்தை உருவாக்கும். குடிகள் ஒற்றுமை தான். குடிகள் ஒற்றுமை பேசுவதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குறோம். குருவி சேர்க்குற மாதிரி அப்படியே வந்து ஒவ்வொன்றா எல்லா குடிகளையும் ஒருங்கிணைக்கணும்னு நம்ம பண்ணும்பொழுது
ஏதாவது ஒன்று பேசி சாதி ஒழிப்பு, இல்லை ஒரு சமூகம் வந்து இன்னொரு சமூகத்து மீது திட்டுறது பண்ணுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக திராவிடம் பண்ணுது. இந்த சூழ்ச்சியை முதல்ல உணரணும். இந்த சூழ்ச்சியை உணரக்கூடிய உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமே நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்க அடிச்சுக்கிட்டே தான் கிடப்பாங்க. தமிழனா வரமாட்டாங்க. அவன் சாதியாக தான் கிடப்பான், சாதியா பிள்ளை உண்டு தான் கிடப்பான். தமிழனாக வரக்கூடியவர்களோட எண்ணிக்கை அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அது அது ஒரு முழுமையடையாத ஒரு தமிழ் தேசியமாக கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் காணாமல் போயிடும், நீர்த்து போயிடும். அதிகாரத்தை அடைவது தான் இலக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது நாம் தமிழர் எவ்வளோ வேகமாக அடையணுமோ அதை அடையட்டும், அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் சக தமிழ் தேசியவாதிகளோட செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்படாதீர்கள். நீங்கள் அதை செய்கிறீர்கள் தொடர்ச்சியாக. திராவிட ஒழிப்புன்னு நம்ம இங்கே பேசும்பொழுது அதுக்கு அடுத்ததுலேருந்து சீமான் அவர்கள் திராவிட ஒழிப்பு தேவையில்லை, திராவிட ஒழிப்பு தேவையில்லை. யாருக்கு சொல்கிறீங்க நீங்கள்? திராவிட ஒழிப்புன்னு வேறு யார் பேசிகிட்டு இருக்கா? திராவிட ஒழிப்பு மாநாடு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க மற்ற தமிழ் தேசியவாதிகள், உடனே இங்கே திராவிட ஒழிப்பு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அப்போ இதுதான் இங்கே முட்டுக்கட்டை போடுவது. அப்போ உங்களுக்கு நாங்கள் அப்படி முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா விளங்காது. அது யாருமே தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்க முடியாது. நாங்கள் இங்கே தெளிவாக இருக்கிறோம். தமிழ் தேசியத்தை கருத்தியலால் மட்டும்தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த புரிதல் வந்தால் மட்டும்தான் அவர்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் வருவார்கள். இந்த தெளிவு எங்களுக்கு இருக்கு. இல்லை அறகுறையாக தமிழ் தேசியம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மக்கள்கிட்ட நலத்திட்டங்களை காமிச்சு நம்மளை அவங்கள தேர்ந்தெடுக்க வச்சிடலாம்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் அதை செய்யுங்கள். திராவிடம் ஒழிந்தால்தான் தமிழ் தேசியம் வளரும். இதில் இன்னொன்று என்னென்னா, பாஜகவுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவர்கள் வந்து ஒன்றும் இங்கே வந்து மக்களுடைய ஏகபத்திய ஆதரவை பெற்று தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு அவசியம் கிடையாது. அவங்கக்கிட்ட இவிஎம் இருக்குது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது அவங்க கையில். அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே நான் தனி ஒரு பேர், எலெக்ஷன் வயலேஷன் மிஷின். அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையாது, எலெக்ஷன் வயலேஷன் மிஷின். அது உங்களுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா முதல் தேர்தலில் நாம் தமிழர், நான் அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்தேன். நான் முதல் தேர்தலில் அந்த வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதிகளும் கூட ஒரு வாக்குகளும் கூட வராமல் 0 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. என்ன, வேட்பாளரோட குடும்பம் கூட வாக்கு போடலையா? வேட்பாளரே வாக்கு போட்டுக்கலையா? தனக்கு ஒரு வேட்பாளர் அவர் நிற்கிறாரு, அந்த தொகுதி குறிப்பிட்ட பூத்தில் முட்டை 0. எப்படி வரும்? எப்படி வரும்? அவரே வாக்கு போடாமல் போயிட்டாரா? அவரே வேற கட்சிக்கு வாக்கு போட்டாரா? இது நடந்திருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதை எதிர்த்து பேசணும். அதிகமாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடத்தணும், மக்களிடம் கருத்தியல் கொண்டு போய் சேர்க்கணும். இதில் ஒரு ஆபத்து இருக்குது, இது வந்து உண்மையான ஜனநாயகத்தை பிரதிபலிக்கலை, சொல்லணும், தைரியமாக பேசணும். பேசிதான் ஆகணும். அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவீங்க? அவன் சொல்லிட்டு இருக்கான் அதில் ஒன்றும் பண்ண முடியாது, அதில் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ங்கிறது ஒரு கோடிங்டா, முட்டா பசங்களா, ஒரு கோடிங். அந்த கோடிங் உள்ள என்னவோ அதை தான் அது வெளிப்படுத்தும். அதில் யாரும் எதுவும் பண்ண முடியாது, யாரும் எதுவும் பண்ண. கோடிங் போடுறேன் யார்? நீயா? நீ தான் போய் எழுதிட்டு வந்தியா கோடிங்க? அதுக்குள்ளே அந்த எந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கை நீ தான் பண்ணியா? 10 ஓட்டை இவனுக்கு போடு, 10 பட்டன் நமக்கு இவனுக்கு போகணும். 11வது வாக்கு அதே கட்சிக்கு வருதுன்னா 5 வாக்கு எனக்கு வர மாதிரி மாற்று செய்ய முடியும் ப்ரோக்ராமிங்கில். நீ போடும்போது உனக்கு நீ போட்ட வாக்கு அந்த மாதிரி தான் கணக்கில் வரும். ஆனால் எண்ட் ரிசல்ட்டில் மாறிடும். பண்ண முடியும், முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. ஒரு எந்திரத்தில் செய்ய முடியும். அப்போ வேலட் இதில் வந்து பண்ண முடியாதா? வாக்கு சீட்டில் மட்டும் முறைகேடு நடக்கலையா? அன்றைக்கெல்லாம் டப்பாவை கடத்துனாங்கன்னு உனக்கு தெரியுதுல்ல? அது கூட இதில் தெரியாதுங்கிறேன் நான். டப்பாவை மாற்றிட்டான், பொட்டியை மாற்றிட்டாங்கிறது தெரியுதுல்ல உனக்கு? அது கூட இதில் தெரியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே பொட்டியை மாற்றினா கூட உனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே டிஜிட்டலில் இருக்குது, கண்ணில் பார்க்க முடியாது அங்கே மாற்றம் என்ன நடந்திருக்குன்ட்டு. குத்துன ஒவ்வொருத்தனுக்கும் எல்லாம் சாட்சியில் வந்து சொல்லுவானா? ஒரு 1000 வாக்கு விழுந்திருக்குது, இந்த 1000 வாக்கில் இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா மிச்சம் அந்த 1000 பேர் வந்து நாங்கள் ஒரு வாக்கு போடலன்னு சாட்சிக்குள்ள நின்று சொல்லுவானா? இதெல்லாம் யோசி முதல்ல. அப்போ வாக்கு எந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும். இது ஒரு ஆபத்தான முறை. உலகத்தில் எந்த நாடும் இதை எடுத்துட்டு நடத்தலை. இந்தியாவில் மட்டும் இது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா இதை புரிஞ்சுக்கணும். இது ஆபத்து. இந்த ஆபத்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே மக்கள்கிட்ட நலத்திட்டங்களை பேசி மக்கள் உங்களுக்கே எல்லாரும் சீமானுக்கு தாங்க ஓட்டு போடணும், வாங்க போடுங்க, போட்டால் விட்டுருவான் அவன். இந்த ஆரியமும் திராவிடமும் நீங்கள் ஒழிக்க மாட்டீங்கல்ல, அதனால அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்.
ஆஹா வாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை எடுத்துகிட்டு போங்க, அவன் ஒழிக்கப்படாமல் இருக்கும்போது அவன் இதெல்லாம் அனுமதிச்சிருவான். அவன் ஒழிஞ்சால் மட்டும்தான் அனுமதிக்கு உங்களால் வர முடியாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது அந்த திராவிட கருத்தியை ஒழிக்கணுங்கிற எண்ணம் அது தமிழ் தேசியத்துக்கு தான் வளர்ச்சி. அது உங்கள் நாம் தமிழருக்கு தான் வாக்காளர்களை அதிகரிக்கும். ஆனால் அதையே வந்து மறுத்து பேசுவது ஏன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. கூட்டணி கிடையாது, தனித்து தான் நிற்க போகிறீங்க, திராவிடத்தை ஒழிக்க மாட்டீங்க, சரி தமிழ் தேசியத்தை தான் வளர்ப்பீங்க. தமிழ் தேசியத்தை எப்படி வளர்ப்பீங்க? தமிழ் குடிகள் எல்லாத்தையும் ஒழிப்பீங்க. தமிழ் குடியெல்லாம் ஒழிச்சு தமிழனே அடையாளம் தெரியாது எப்படி நீங்கள் வளர்ப்பீங்க? ஆனாலும் நீங்கள் வளர்ப்பீங்க. அது எனக்கு புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன மாதிரியான செயல்பாடுன்னே எனக்கு சுத்தமாக புரியல. இங்கே நீங்கள் நினைக்கிறீங்க ஒற்றை தலைவன் சீமான் வாழ்க சீமான் ஒழிகன்னு ஒரு அரசியலை நம்ம இங்கே உருவாக்கி நம்மை மட்டுமே பின்பற்றக்கூடிய, நம்ம சொல்கிறத வேத வாக்குன்னு நம்பக்கூடிய ஒரு பெரும் தொண்டர் கூட்டத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் தேசியம் சாத்தியம்னு நினைக்கிறீங்க. அது தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்கு சுலபமாக அமையும். இவ்வளோதான் சொல்ல முடியும். தமிழ் தேசியத்தை மிக சுலபமாக அந்த ஒற்றை தலைமையை மட்டும் வீழ்த்தினா போதும், கருத்திலும் சேர்த்து வீழ்த்திட்டு போயிடலாம். ஒரு தலைமை அதுதான் கருத்தியல்னு கொண்டு போனோம்னா அந்த தலைமை வீழும்பொழுது அந்த கருத்தியலும் சேர்ந்து வீழ்ந்துவிடும். இதுதான் உண்மை. ஒரு கருத்தியலுக்கும் தலைமைக்கும் சம்மந்தம் இல்லை. தலைமை என்பது ஒரு கருத்தியலை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு அந்த நெறிமுறைப்படுத்தி நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு வழிகாட்டி தான். தலைவனும் வழிகாட்டியும் ஒன்று. உங்களை போகிற அதையெல்லாம் பிரிச்சுலாம் நான் பார்க்கல. வழிகாட்டுபவன் தான் தலைவன். ஈவேரா அவர்கள் வழிகாட்டி, தலைவன் எனக்கு பிரபாகரன் அவர்னா பிரபாகரன் அவர் உங்களுக்கு என்ன பண்ணார் சொல்லுங்கள்? அவர் உங்களுக்கு வழிகாட்டினதுனால தான் தேசிய தலைவராக இருக்கார். இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி அந்த வார்த்தை ஜாலங்கள்? இது எதுக்கு யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குன்னு எனக்கு புரியல. வெட்டு 1 துண்டு 2 இருந்தால் தான் தமிழ் தேசிய அரசியல். நான் வெட்டுவேன் ஆனால் துண்டா விழுகாது அப்படின்னா உங்களோட வெற்று அருவா மொன்ன அருவான்னு அர்த்தம். நம்ம மொன்ன அருவாவில் வச்சுக்கிட்டு தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட முடியாது. அது பின்னடைவை தருந்து கொண்டிருக்கிறது, தந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி வளர்கிறது, தமிழ் தேசியம் வளர்கிறதா? இதை கேளுங்க. நாம் தமிழர் கட்சி வளர்கிறது, தமிழ் தேசியம் வளர்கிறதா? இதுதான் இங்கே கேள்வி. தமிழ் தேசியம் வளர்ந்திருந்தால் உங்களுடைய மாவீர தினத்தில் ஈவேராவுடைய பதாகைகள் இருந்திருக்காது. அந்த பதாகைகள் அங்கே அவ்வாறே இருக்குது என்றால் அங்கே தமிழ் தேசியம் வளரல, நாம் தமிழர் கட்சி வளருது. அவ்வளோதான் விஷயம். இதுவும் ஒரு கட்சியாக நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள், வளர்ந்துட்டு போங்க. ஆனால் அதுதான் தமிழ் தேசியம் என்று சொல்லி சக தமிழ் தேசியவாதிகளோட முன்னெடுப்புகளில் அதை வந்து அது தேவையில்லை இது தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு மட்டுப்படுத்துகிற வேலைகளை செய்யாதீர்கள். அது எல்லாருக்கும் கேடாக வந்து முடியும், உங்களுக்கும். நாளைக்கு அதிகாரம் முழுக்க மோடி கவர்மெண்ட் கையில் இருக்குது. நாளைக்கு பாருங்கள், விடுதலை புலிகளுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்குது. நாங்கள் தான் விடுதலை புலிகளையும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை புலிகள் வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டக்குழு, அதன் காரணமாக இவர்களோட தொடர்பு இருக்குது. விடுதலை புலிகளை நாளைக்கு ரிவோக் பண்ண போகிறாங்க. பாருங்கள், துவாரகா அவர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. நாளைக்கு ஆயுத போராட்டத்தை இலங்கையில் ஏற்படுத்தி பண்ண வராங்க. அதற்கு ஆதரவாக இந்தியாவுக்குள்ளேருந்து இவர்கள் ஆயுத உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் முன்னாடியே 2-3 பேர் கைது பண்ணியிருக்கோம். அவங்க நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை பதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே கைது பண்ணி வச்சுருக்காங்க, டம்மியாக 4 பேரை. அவங்க யார் என்ன ஒன்றும் தெரில, அவங்க என்ன கேஸ் ஒன்றும் தெரில, ஆனால் ஆயுதத்தை பதுக்கி இருந்தாங்களாம். இது எல்லாத்தையும் காரணம் காட்டி ஒரு ஃபைலை சப்மிட் பண்ணிவிட்டு நாம் தமிழர் கட்சி தீவிரவாத இயக்கத்திற்கு துணை போகிறது, ஆகவே நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும், அரசியல் கட்சியாக அது இருக்க முடியாது, தடை உத்தரவுன்னு போட்டு விட்டா 5 நாளைக்கு பேசுவான், 10 நாளைக்கு பேசுவான். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு இந்தியா முழுக்க இருந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு இதுதான் நடந்துச்சு. இப்போ எங்கே போச்சு? அவங்க தலைவர்கள்லாம் கைது பண்ணி போட்டாங்க. என்னாச்சு? காங்கிரஸ்லாம் கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்துச்சு, ஒரு சில கட்சிகள் கண்டன, திமுகலாம் இங்கே பொங்கிட்டு இருந்துச்சு. என்னாச்சு? அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டது தான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நம்ம வெறும் மக்கள் மத்தியில் நட்பெயரை மட்டும் ஏற்படுத்தி கொண்டு நாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்திடலாம்னா அவன் அந்த நட்பெயரை மட்டும் அழகாக உடச்சு விட்டுட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை காலி வந்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால தான் சொல்கிறோம், கலைகளை பிடுங்குங்கள், ஆரிய திராவிட கலைகளை பிடுங்குங்கள், பிடுங்கி விட்டு தமிழ் தேசிய விதைகளை ஆழமாக விதையுங்கள், கருத்தியலாக விதையுங்கள். தனி மனித வழிபாடு துதிபாடல் இதெல்லாம் கடந்து கருத்தியலாக மட்டும் விதையுங்கள். அந்த கருத்தியல் வளர்ந்து நின்று கொண்டிருப்பது தான் நம் இனத்துக்கு பாதுகாப்பு. நாம் தமிழர் கட்சி இருக்கோ இல்லையோ, தமிழ் தேசியத்தில் சீமானோ பாரிசாலனோ மணியரசனோ இன்னும் எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறார்களோ இல்லையோ, தமிழ் தேசியம் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்றால் கலைகளை அகற்றி விதைகளை விதைக்கணும். கலைகளை அகற்றுவது தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழ் தேசியத்தில் அந்த உங்களோட கருத்து நான் தான் சொல்கிறேன், குடி ஒற்றுமை தான் தமிழ் தேசியம்ங்கிறேன். குடிகளை ஒழிச்சால் தமிழினம் அழிஞ்சிரும்ங்கிறேன்.
இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் விவாதத்திற்கு முன் வாருங்கள், யார் வேணாலும் வரலாம். இதில் மாற்று கருத்து இருந்தால் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் தர்க்க ரீதியாக ஆதாரப்பூர்வ, சும்மா அந்த ஒப்பேத்தல் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆதாரப்பூர்வமாக ஒரு தமிழ் இனத்தை வரையறுப்பதற்கான ஒரு இனம் தான் யாருன்னே தெரியாமல் இருந்துச்சுன்னா அது வேலைக்காகாது. கண்ட முட்டா பயிரெல்லாம் வந்து பாரிசாலன் கன்னடே, பாரிசாலன் கன்னட கோயமே பேசுகிறானா பேசலையா, அதனால பேசிட்டு போயிட்டே இருப்பான். சீமான் அவர்கள் மலையாளி, மணியரசன் அவர்கள் தெலுங்கர் சொல்லிட்டு போயிடுவான். அவங்க தெலுங்கு யாதவுங்க, மணியரசன் அவர் தெலுங்கு யாதவ் சொல்லிட்டான், என்ன பண்ணுறது? குழப்பி விட்டு போயிடுவேன். இந்த குடி சார்ந்த புரிதலும் இந்த தெளிவும் இல்லை அப்படின்னா குழப்பி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். நம்மளும் அதை வந்து வெளிப்படுத்தாமல் வெளிப்படுத்துகிற நமக்கே இது நடக்குது. சீமான் அவர்கள் நாடார்னு நிறைய பேருக்கு தெரியும், மணியரசன் அவர்கள் கோனார்னு நிறைய பேருக்கு தெரியும். அவ்வாறு தெரிந்திருந்தும் இவ்வாறு நடக்குது அப்படின்னா குடிகள்லாம் இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஒளிச்சுட்ருவாங்க, குழப்பத்திலேயே வச்சு குழப்பி விட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும், இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறோம், குடி ஒற்றுமை தான் தமிழ் தேசியம். அதற்கு எதிராக நீங்கள் தமிழ் தேசியம் என்று கொண்டு எதை நிப்பாட்டினாலும் அது திராவிடம், அது சொல்லுவாங்களே புலித்தோல் போத்திய இதுன்னு சொல்லுவாங்களே, அது முதல்ல திராவிடம் தான் வருதுன்னு அர்த்தம். அது திராவிட சித்தாந்தம், தமிழ் இன அடையாள மறைப்பு சித்தாந்தங்கள் அப்படி தான் வரும், அந்த இடத்துக்கு தான் வரும். தமிழ் குடிகளை ஒருமைப்படுத்துவதும் ஒற்றுமைப்படுத்துவதும் தான் தமிழ் தேசிய கொள்கை. அது நடந்தால் மட்டுமே தமிழ் தேசியம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். இவ்வளவும் சொல்லி தள்ளியாச்சு. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், தமிழ் தேசியத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நம் அடையாளங்களை இழக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருங்க. அடையாளத்தை இழந்து தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அது எப்படிப்பட்டதுன்னா, கண்ணில் உறுத்தல் இருக்குன்னா அந்த உறுத்தலுக்கு காரணமான பொருளை மட்டும்தான் நீக்கணும். கண்ணை நான் நோண்டி போட்டுட்டேன்னா கண் எரிச்சல் இருக்காதுன்னு எப்படி ஒரு முட்டாள் சிந்திப்பானோ அத்தகைய சிந்தனை தான் அது. அப்படிப்பட்ட சிந்தனை தான் தமிழ் குடிகள் எல்லாத்தையும் அடையாளம் இல்லாமல் அழிச்சிட்டோம்னா சமத்துவம் வந்துடும்னு நினைப்பது. சமத்துவம் வராது. மாறாக மற்ற சமூகத்தவன்லாம் அடையாளத்தோடு இருப்பான், அவெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு உன்னை ஆட்சி செய்வான். உங்ககிட்ட அடையாளமே இருக்காது, உன்னால் ஒன்று கூடவே முடியாது. நன்றி பேரு. நன்றி.